இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி அதுதாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனல் ஏகே ஸ்பெஷலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாய், நீங்கள் மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. மிளகாய், மல்லி, சோம்பு, மிளகு, ஜீரகம், ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரையாக ஒரு மசாலா வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் சூடாக இருக்குது. இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் போடாமல் நம்ம ட்ரையாக தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி சிக்கன் பண்ணிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மசாலா எல்லாம் வறுபட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் 8 முந்திரி போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியும் சேர்த்து வறுத்து பண்ணிங்க அப்படின்னா இதோட வாசனை நல்லாவே இருக்கும். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாக இருக்குது, எண்ணெயும் சூடாக இருக்குது. இதோட 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளி பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதம் நிறையா இருக்கும், அதனால தான் அப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டோன்னா போதுங்க. இதோட நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட மசாலா அரைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கிறதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி போடாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுவுமே நான் வீட்டில் அரைச்சது தாங்க, கடையில் வாங்கினது கிடையாது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. இந்த மசாலா வதக்கும் போது எண்ணெயில் பட்டு இதோட ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த கிரேவியை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 10 நிமிஷமாக சிம்லேயே இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுடுது. ஓகே, இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே ஒன்றா கலந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கிறேன். நான் சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி செய்கிறேன். ஸோ கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்காக இப்படி செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவி ரெடி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம தூளாக இருக்கும். ஓகே, இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும், மூடி வச்சிடலாம். ஓகேங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பொடி அளவுக்கு மல்லி இலை தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி ரெடிங்க. பாருங்க, நல்லா வாசனையாக இருக்குது, கம கமன்னு.
இது நீங்கள் எல்லா விதமான சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதத்துலேருந்து, தயிர் சாதத்துலேருந்து, ரச சாதம் இப்படி நீங்கள் எல்லா விதமான சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை இப்படி நீங்கள் இதுக்குமே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்குங்க அது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.